அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 8ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லிக்கிறாங்க. பார்த்தலாம் வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன், அதுவும் இன்ட்ரைய இன்ஃபர்மேஷன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. இதுதான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் சொல்கிறது எல்லாமே தகவல் தான். அதுவும் சில தகவல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் டைப்பிங் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் ஹியூமன் எரர்ஸ். ஸோ நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டஸில் நானும் உங்களுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். சொல்லப்போனால் உங்களோட ரொம்ப சின்ன இன்வெஸ்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் டுடே இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வீடியோவில் போயிடலாம். மத்திய பாரத் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் 440 ரூபா கன் பேஜ் 30 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 62%, நெட் ப்ராஃபிட் 120% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸென்டான ரிசல்ட்டை ஈரோனியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க மத்திய பாரத் அக்ரோ. அதுமாதிரி தமிழில் ஒன்று போட்டிருப்பேன். நேற்று ஒரு கதை சொன்னால் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன்னு கேட்டிருப்பீங்க. அதுவும் கடைசியில் தான் சொல்கிறேன் அந்த கதையை. ஸோ வீடியோட கடைசியில் பாருங்கள், அது என்ன கதைங்கிறது தெரியும். அது கதையோட உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலும் இருக்குது. ஸோ அதை வேணால் கடைசியில் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது டீப் டைமண்ட் இந்தியா லிமிடெட் 6 ரூபா 30 பைசா கரண்ட் பேஜ். ஒரு பெனி ஸ்டாக்னாவே ரிஸ்க் ரொம்ப அதிகம். 2 கோடியே 53 லட்சம் ப்ராஃபிட் பண்ணதாக சொல்கிறாங்க கம்பெனி. ஸோ இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் பார்த்தீங்களா, சேல்ஸ் 1017%, நெட் ப்ராஃபிட் 1587% வந்திருக்கு. போன வருஷம் இதே கோட்டில் வெறும் 15 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 2 கோடியே 53 லட்சம். ஸோ நல்ல ஒரு எக்ஸென்டான ரிசல்ட் ஈரோனியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர் இன்கமில் எதுவும் பேமெண்ட் வந்திருக்கான்னு பார்த்தேன். அப்படி எதுவும் அந்த மாதிரி தெரில. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு தான் இருக்குது. பட் உண்மையிலே கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாங்களாங்கிறது கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும். அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. டெக் மஹிந்திரா லிமிடெட் 1458 ரூபா கன் பேஜ் 13-14 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ 2 நாள் சொன்னாலே 2வது நாளில் தான் பெரும்பாலும் முடிவெடுப்பாங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. 30 ரூபா டிவிடெண்டாக ஆல்ரெடி ஜூலையில் கொடுத்துருக்காங்க டெக் மஹிந்திரா. இந்த வருஷத்துலேயே 2வது டிவிடெண்ட். கேசாம்ஸ் இந்தியா லிமிடெட் 311 ரூபா கன் பேஜ் 15 அக்டோபரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கான ரெக்கார்ட் 23 அக்டோபர். செக்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 7 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. திரும்ப 1 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3வது டிவிடெண்டாக இருக்கும். நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்காங்க கேசாம்ஸ் இந்தியா. ஒரு காலத்தில் எஸ்எம்இயாக இருந்தாங்க, இப்போ நார்மலாக ஆகிட்டாங்க. ஸோ எஸ்எம்இயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸில் ட்ரேட் ஆகும். நார்மல் ஷேர்னா ஒரு ஷேர் 2 ஷேர் ட்ரேட் ஆகும். இதுதான் எஸ்எம்இக்கும் நார்மல் ஷேருக்கும் உள்ள வித்தியாசம். அங்கே நீங்கள் லார்ஜ் சைஸில் வாங்கணும். அந்த லார்ஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். பட் இங்கே நீங்கள் ஒரு ஷேர் கூட வாங்கலாம் 336 ரூபா 11 ரூபா இருந்தால். ஸோ இதுதான் எஸ்எம்இக்கும் நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி எல்லாமே நார்மலாக ஒரு ஷேர் எப்படி வாங்கி வைக்கிறீங்க அந்த மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா HDP ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் 737 ரூபா கன் பேஜ் 15 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் லிஸ்டான கம்பெனி. ஸோ என்ன மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் NBFC அதுமாதிரி லிஸ்டிங் கெயின் கொடுக்காத ஒரு மோசமான ஸ்டாக்காக இருந்துச்சு. ஏன்னா லிஸ்டிங் கெயின்ஸோட கிரே மார்க்கெட்டில் அன்லிஸ்டட் ஷேரில் வாங்கினவங்க இந்த ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா இன்னத்துக்கு லாஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. ஏன்னா அன்லிஸ்டட் ஷேரில் 1000 ரூபாய்க்கு மேலே ரொம்ப அதிகமாக இருந்த ஷேர் நம்ம ஐபிஓ வரும்போது ரொம்ப ஷேர் குறைஞ்சிருந்துச்சு நம்ம டாடா கேபிட்டல் மாதிரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒபெராய் ரியாலிட்டி லிமிடெட் 1575 ரூபா கன் பேஜ் 15 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 3மே 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 2 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டால்மியா பாரத் லிமிடெட் 2632 ரூபா கன் பேஜ் 17 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 5 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட். SKM எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 324 ரூபா கன் பேஜ் 29 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முடிப்போன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்டாக் ஸ்பிட் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் மீட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. SKM எக். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கான்கார்னஸ் இருக்குமா சொல்லுவோம். 528 ரூபா கரண்ட் பேஜ் 11 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1 ரூபா 60 பைசா இந்த ஆகஸ்ட்டில் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். அடுத்து நம்ம டாடா கேபிட்டல் ஐபிஓட கண்டிஷன் பார்த்தா நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப வீக்காக இருக்குது ஓவராலாக. நீங்களும் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த டாடா கேபிட்டலில் தாய்க்கட்டை உருட்டலாமான்னு நினச்சிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்கிறனால, இந்தியன் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்கிறனால டாடா கேபிட்டலோட ஐபிஓ இன்னோட முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம அப்ளைலாம் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச கதையை பற்றி தாராளமாக பேசலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னோட முடிஞ்சது. எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா 1.96x, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு இன்றைக்கி மட்டும் ஓவராலாக. இதில் ரீட்டைல் கடைகளில் பார்த்தீங்கன்னா 1x தான், அதாவது 1 மடங்கு தான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. எவ்வளோ அப்ளை பண்ணாங்களோ எவ்வளோ அவங்க இஷ்யூ பண்ணாங்களோ அவ்வளோதான் வாங்குறதுக்கு ஆல் ரெடியாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷேர் கொடுத்தாங்கன்னா 2 ஷேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குது. அதான் 2x. ஸோ அந்த மாதிரி டாடா கேபிட்டலோட கண்டிஷனு. ஸோ கிரே மார்க்கெட் பீம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லிஸ்டிங் எண் 1 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கிரே மார்க்கெட் பீம் சொல்லுது. பட் மேபி மாறலாம், லிஸ்ட் ஆகும்போது மாறலாம். பட் நிறைய நியூஸ் சேனலில் நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டாக்கில் தாய்க்கட்டை ஊட்டி பாருங்கள், கிடைச்சா கிடைக்கலாம், கிடைக்காம போகலான்னு. பட் அவங்க சொன்ன தப்பு இல்லை, நல்ல கம்பெனி பெரிய கம்பெனின்னு சொன்னாங்க. பட் இப்போ கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? மார்க்கெட் வீக்காக இருக்குது.
ஸோ கிடச்சிருந்தா மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, அது நல்ல கம்பெனி, அதனால் மார்க்கெட்டில் கிடச்சிது. இப்போ கம்பெனி மார்க்கெட் வீக்காக இருக்குது, அதனால் கம்பெனியில் வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்காது. ஸோ எப்படி வேணால் நான் பேசலாம், என் இஷ்டம் தான். நான் சொல்லலாம் லிஸ்டிங் கெயின் கிடைக்குதுன்னா, ஆமாம் நான் சொல்லணும்ல உங்களுக்கு, அப்பவே சொல்லணும் கம்பெனி நல்ல கம்பெனி லிஸ்டிங் கெயின் கிடைக்கும், கிடைச்சிட்டு பார்த்தீங்களா அப்படின்பேன். கிடைக்கலன்னா மார்க்கெட் வீக்காக இருக்குது, மார்க்கெட் நம்ம என்ன செய்ய முடியும், லிஸ்டிங் கெயின் கிடைக்கல, அது மார்க்கெட் வீக்காக இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோ தான் வித்தியாசம். இதுதான் தாயை கரெக்டாக விட்டுறது, இதுதான் நம்ம ஜோசியம் பார்க்குறது ஷேர் மார்க்கெட்டில். ஸோ நல்ல கம்பெனி, ஆனால் இன்றைக்கி ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும், அது உண்மை தான். நல்ல கம்பெனியோட ஃபியூச்சர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லாங் டைமில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா ஸ்டாக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஓரளவுக்கு நம்பிக்கை தான், எல்லாமே ஒரு நம்பிக்கையில் ஓடுறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஜி, இவங்க ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 2வது நாள், இன்னும் நாளைக்கு வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ எல்ஜியோட ஐபிஓ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.33x, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி 2வது நாள் தான். ஸோ நாளைக்கு முடியும் போது எனக்கு தெரிஞ்சு 4 இல்லை 5x கூட ஆகலாம், அதாவது 5 மடங்கு கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலாம். அவங்க ஒரு ஷேர் கொடுக்காங்கன்னா 3 ஷேர் வாங்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ பார்க்கலாம். பட் எல்ஜி இந்த மாதிரி லிஸ்டிங் பண்ண லிஸ்டிங் ஏனும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி லிஸ்டிங் என்ன தராங்கிறத பார்க்கலாம். 20% 25% வரைக்கும் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ டவுட் வரும் உங்களுக்கு, டாடா கேபிட்டல் எல்ஜி ரெண்டுமே எங்கே லிஸ்ட் ஆக போகுதுன்னு. ரெண்டுமே நம்ம பிஎஸ்சி என்எஸ்சில் தான் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ டாடா கேபிட்டல் மட்டும் அது வந்து மார்க்கெட் வீக்காக இருக்குது. அப்போ எல்ஜிக்கு அவங்களுக்கு மார்க்கெட்டு நல்லாயிருக்கு. அது எப்படி ஒரே மார்க்கெட்டில் 2 இருக்கும்? அப்படி தான் இருக்கும், அதுதான் மார்க்கெட்டு. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் சிச்சுவேஷனுங்க. நம்ம எல்லாரும் சொல்லதுக்கு நம்ம நல்லதுக்கும் காரணம் சொல்லலாம், கெட்டதுக்கும் காரணம் சொல்லலாம். பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம், பிடிக்காததுக்கு ஒரு காரணம். ஸோ காரணங்கிறத சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் முடிவெடுங்க, அதுதான் கரெக்டு. ஏன்னா உங்கள் பங்குக்கு நீங்கள் தான் ராஜா. தகவலை எல்லாத்தையும் கேளுங்க, பட் முடிவெடுக்கிறது நீங்களே தான் இருக்கணும். அதுதான் ஒரு சரியான முடிவாக இருக்கும். அதுதான் நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வச்சு நடத்துறதுக்கு நான் பேசாமல் ஒரு பெரிய சேனலில் ஒரு கிளர்க்காக இல்லை அதோட இதில் சேர்ந்துருந்தா கூட நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லண்டன் பாரிஸ்னு ஊராக சுற்றிட்டு வந்திருக்கலாம். இந்த சேனலை நடத்திட்டு நான் பக்கத்தில் இருக்க ஊருக்கு பெங்களூருக்கு போய்ட்டு வரைக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த கண்டிஷனில் இருக்கேன். ஸோ இதுதான் ஒன்று நிஜம். ஸோ வாழ்க்கை வந்து அப்படி தான். நீங்கள் பார்த்து என்றைக்குமே நீங்களே முடிவிடுங்க. உங்கள் வெற்றியோ தொழிலோ உங்களோட இதில் இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம சேனலில் வந்து ஒன்லி தகவல் தான் கொடுக்குறோம். இந்த தகவலை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், எப்படி இந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் உண்மையிலே சொல்ல போனால் இந்த சேனலை வச்சு எனக்கு வந்து பெரிய வருமானம் கிடையாது. இருந்தாலும் ஒரு வருமானம் இருக்குது. என்னோடய புத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிருக்கு. என்ன காரணத்தில் இந்த சேனலை வச்சுருக்காங்க தான். இல்லை நானும் கூட இவ்வளோ கூட ஆர்வம் மாத்திரம் தேடி பார்த்துருப்பேனா இல்லைன்னு தெரியல. உங்களுக்கு சொல்லுங்கிற ஆர்வத்துலேயே நான் நிறைய தேடி பார்க்கும்போது எனக்கு நிறைய தகவல் கிடைக்கிது. ஸோ அதுதான் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்டாக்கை வச்சு நான் சேனல்லேருந்து லாபம் வருதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பெருசாக லாபம் இல்லை. ஒரு நம்ம வரவு செலவும் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு மூட்டை அரிசி வாங்கிறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு, தீபாவளிக்கு வெடி வாங்கிறதுக்கே யோசிக்கணும், அந்தளவுக்கு வருமானம் இதில் வருது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான். பட் என்னென்னா இந்த சேனலை வச்சு எனக்கு நாலேஜ் கிடைக்கும். பட் அந்த நாலேஜில் நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து லாபம் வருதுன்னா ஓரளவுக்கு எனக்கு இதில் கிடைக்கிறத விட அதில் டபுளாக தான் கிடைக்கிது. பட் என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப சின்னது. என்னோடய சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட்டு. நான் ஆல்ரெடி கடனில் இருக்கேன், வீட்டில் ஒன்று ஏகப்பட்ட லோன் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறத தான் நான் தவறான முடிவுகளை அதிகமாக எடுக்கிறேன்னு நானாக நினைக்கிறேன். பட் உண்மையாக பொய்யன்னு எனக்கு தெரியாது. நிறைய இதில் தவறான முடிவுகள் கிடைக்கிற காரணம், லாங் டைம் ஒர்க் பண்ணாத காரணம் வந்து என்னோட ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். திடீர்னு எனக்கு 50,000 தேவைப்படும், நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணணும் ஒரு வழியே கிடையாது, ஏதாவது ஒன்று விற்றா தான் முடியும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துடுவேன். ஸோ வீடு கட்டணும், நாளைக்கு வீடுக்கு பெயிண்ட் அடிக்கணும், இந்த வீடெலாம் பெயிண்ட் அடிக்காமல் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 1.5 லட்சம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டாக்கை விற்றா தான் அந்த பெயிண்ட் அடிக்க முடியும். ஸோ இப்படி என்னோட சூழ்நிலை, அதாவது ஒருத்தனுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக பிரச்சனை இருக்கும்போது உங்களால் முடிவை வந்து அவ்வளோ தெளிவாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து ஹியூமன் நேச்சர் தான். ஸோ அந்த வகையில் தான் நான் ஸ்டக்காக இருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் எனக்கு சூப்பர் தான். எனக்கு வாரி கொடுக்குற ஒரு வளலாக தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் எனக்கு கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல ஒரு ரிட்டர்னை பார்த்துருக்கேன். நேற்று கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரு ஸ்டாக்கை பற்றி, அந்த ஸ்டாக்கை பற்றி பேச போகிறேன். ஸோ என்னென்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் நியூஸ் இருக்குது, அதை தான் பேசுகிறேன். ஸோ யூனிபார்ட்ஸ் இந்தியா அந்த ஸ்டாக்கில் தான் நேற்று வந்து வடபுச்சேரி சேனலில் போட்டிருப்பேன். ஸோ நேற்று தான் நான் விற்றேன்னு சொன்னேன் உங்களுக்கு. விற்றதுக்கப்புறம் அது 15% வரைக்கும் கூடிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5,000-6,000 லாஸ் இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து 2% மைனஸில் தான் போச்சு. ஸோ இன்றைக்கி பெருசாக கூடலை. ஆனால் இன்றைக்கி ஸ்டாக்கில் நியூஸ் வந்திருக்கு. அது வந்து மார்க்கெட் முடிஞ்ச மாதிரி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா வரதுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி தூக்கியிருப்பாங்க. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 13 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்கான். அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்து முடிவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக 2 டிவிடெண்ட் தான் தராங்க வருஷத்துக்கு. ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி தான். 2024 2 டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இந்த 2025 கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபெப்ரவரிலையும் ஆகஸ்ட்லேயும் 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ மேற்கொண்டு ஒரு டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஸ்பெஷல் டிவிடெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் டிவிடெண்ட் போது ஒரு ஸ்டாக் வந்து அது என்ன மாதிரி டிவிடெண்டாக கூட இருக்கலாம். வழக்கமாக கொடுக்குற டிவிடெண்ட் மாதிரி 8 ரூபா 7 ரூபா கூட இருக்கலாம், இல்லை அதோட அதிகமாகவும் இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக அதோட சைபர் டெக்னு ஒரு கம்பெனி, நல்லா ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி ரீசெண்டாக. அதேமாதிரி நல்லா ரிட்டர்ன் கொடுத்த டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி 165 ரூபா ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட 20 ரூபா டிவிடெண்ட் தராங்க, ஸ்பெஷல் டிவிடெண்டாக தரப்போகிறதுன்னு சொன்னோடனே ஸ்டாக் ப்ரைஸ் எங்கேயோ போச்சு, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு.
ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நியூஸை போட்டிருந்தோம். அந்த ஸ்டாக்கில் நானும் சின்னதாக ப்ராஃபிட் புக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஸ்டாக்கு மாதிரி இவங்க நல்ல ஒரு டிவிடெண்ட் தந்தாங்கன்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ், ஏன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்ட் தராங்கன்னு. இது வந்து என்னோட கதை தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று தான் வடை போச்சு, இன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் எல்லாமே சேர்ந்து போச்சு, டிஃபனே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ காரணம் வந்து இன்றைக்கி இந்த நியூஸ் வந்தது. இது என்னோட ராசியாக என்னென்னு சொல்கிறேன்னு தெரில. நேற்று தான் நம்ம அதை 2 வருஷமாக ஸ்டாக் கூடயே இருந்தேன், கூடயே கைப்பிடிச்சி நடந்துகிட்டு இருந்தேன், கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும். நேற்று தான் சரி என்னோட கஷ்டத்துக்காண்டி அதை விற்றுட்டு வெளியே வந்த அடுத்த நாளே நல்ல நல்ல செய்தியாக சொல்கிறோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இது வந்து பொது கருத்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 15-20% வரைக்கும் வழக்கத்துக்கு மாறாக நேற்று ட்ரேடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் நடக்காத ட்ரேடு நேற்று ஒரே நாளில் நடந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 2% கீழே போச்சு. பட் இன்றைக்கி வந்து நல்ல செய்தி வருது. என்ன செய்தி வருது? ஸ்பெஷல் டிவிடெண்ட் வரப்போகுதுங்க. ஸோ இது வந்து இன்சைடர் ட்ரேடிங் எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. முடியல கிடையாது, ஒரு டவுட்டு தான். இது வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, செபி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு இதில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஒரு ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வரதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே ஸ்டாக் கூட ஆரம்பிச்சிடும். பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டாக்கு நியூஸ் வருது, நேற்று ஸ்டாக் கூட இருக்குது. ஸோ இது இப்படி நடந்தனால மேபி செபி கண்ணில் படாமலும் கூட இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நியூஸ் வந்து அன்றைக்கி 2% கீழே தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட சீக்ரெட் வந்து வெளியே லீக் ஆகி யாரும் நேற்று பெருசாக பை பண்ணாங்களா என்னென்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு நடந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேற்று 15% நடந்திருக்கு. இது வரைக்கும் நடக்காத அதிர்ஷ்டம் நேற்று நடந்துச்சு. நடந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வருது. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒன்று லிங்க் ஆகும்போது பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி, ஏதாவது யாராவது ஒருத்தங்க உள்ள கேப்பில் கிடா வெட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது யாருன்னு தெரியல. மேபி உண்மையாகவும் இருக்கலாம், அது பொய்யாகவும் இருக்கலாம். பட் என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையிலேயே உங்களே திரும்பவும் சந்திக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தா திரும்பவும் அதே போல் தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேசினா கொஞ்சம் பேசிகிட்டே போவேன். நான் எழுதி பேச மாட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மீண்டும் உங்கள் நேரத்தை வீணடிச்சிருந்தால் மன்னிக்கும். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.